துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது மேம் அவங்க லைஃப்ல? ராசிக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்த 30 நாள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல அவங்களுக்கு ஒரு குலதெய்வத்தினுடைய பிளெஸிங்ஸ். ஸோ துலாம் ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு பணம் நிதி நிலைமை சார்ந்து அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது இவங்க எந்த அளவுக்கு பண வருமானம் இருக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த அளவுக்கு துலாம் ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்து அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாரோ கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் சிஸ். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது மேம். நீங்கள் வந்து ஏஞ்சல் நம்பர் சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை ஸ்விட்ச் வேர்ட் சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே மக்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துது. நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் மூலமாக வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அடுத்த 30 நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி அவங்க லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும், அதை பற்றி மக்களுக்காக சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக. ஸோ இந்த ராசி பலன் எப்படி இருக்க போகுதுன்னா, அவங்களுடைய அந்த அடுத்த 30 நாட்களில் ஒரு விஷயங்களையும் பார்க்க போகிறோம். அதாவது அவங்களுடைய வேலை, அவங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயம், அவங்களுடைய கல்வி சார்ந்த விஷயம், முதியவர்களுக்கு ஸ்பெஷலாக நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அவங்களுடைய நிதி நிலைமை சார்ந்த விஷயங்கள். இந்த 5 வகையான முக்கியமான காரியங்களை பற்றி தான் அடுத்த 30 நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்றது நம்ம டாரோ கார்ட் ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். சிறப்பு மேம். இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கறதால அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்படும். நம்ம இந்த அடுத்த 30 நாட்கள் நம்ம லைஃப் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இந்தந்த விஷயத்துலலாம் நம்ம கவனமாக இருக்கலாம், இந்த விஷயங்களெல்லாம் நம்மளால மாற்ற முடியும் அப்படின்ற அந்த புரிதலும் நிச்சயமாக ஏற்படும். டாரோ கார்டு ரீட் மூலமாக வேற என்ன மாதிரி விஷயங்கள் மேம் அவங்க தெரிஞ்சுக்க முடியும்? இது வந்து ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கலாமா அவங்க. ஸோ இது வந்து இது இப்படி தான் நடக்க போகுது, அப்போது இது நடக்காமல் இருக்க நம்ம என்ன பண்ணுறது, இது மேற்கொண்டு சில நன்மைகள் நடக்க என்ன பண்ணலாம், இது எல்லாமே இந்த ரீடிங்கில் அவங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போ அந்த ரீடிங்கை ஒரு கைடன்ஸாக எடுத்து அவங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். சூப்பர் மேம். என்ன ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்ம புதுசாக துவங்க போகிறோம் அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி ரீடிங் பார்க்கறதால நம்ம இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு கைடன்ஸ் வந்து நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். சூப்பர் மேம். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான நம்மளோட அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேம். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரீடிங்கை பார்க்கக்கூடியவங்க இந்த ரீடிங் கிளைம் பண்ணுற விதமாக, இந்த மெசேஜை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் நம்பர் 444 அதை டைப் பண்ணி அவங்களோட வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும், விஷஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட. ஒவ்வொரு ராசிக்குமே அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைய போகுது அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாட்களும் ஒரு பதிவாக பார்த்துட்டு இருக்கோம் மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது மேம் அவங்க லைஃப்ல? ஸோ துலாம் ராசிக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்த 30 நாளில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல அவங்களுக்கு ஒரு குலதெய்வத்தினுடைய பிளெஸிங்ஸ் இருக்குது சொல்லலாம், அவங்க இஷ்ட தெய்வத்தினுடைய பிளெஸிங்ஸ் இருக்குது சொல்லலாம், அவங்க என்ன ப்ரேயர் வச்சுருக்காங்களோ, வேண்டுதல் வச்சுருக்காங்களோ, வேலை சார்ந்து தொழில் சார்ந்து அதெல்லாம் அவங்களுக்கு பலிதமாக போகுது அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு பிளெஸிங்ஸ் இருக்குது, குருவினுடைய ஆசிர்வாதம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அதுவும் இப்போ குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆகிருக்குன்ற போது அவங்களுக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயங்களும் அதை தொட்டு அடுத்த 30 நாட்கள் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இவங்க ஒரு குருஸ்தானத்துக்கு போவாங்க, இவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறுவாங்க. அவங்களோட வேலை தொழில் சார்ந்த விஷயங்களை, தொழிலில் இவங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது, இவங்க தான் அந்த டாப் மோஸ்ட் அப்படின்ற ஒரு பேரோ, இல்லை வேலையில் வந்து இவங்க தான் பெஸ்ட்டான ஒரு ஸ்டாஃப், ஸோ இவங்களை பார்த்து எல்லாரும் கற்றுக்கோங்க, அந்த மாதிரியான ஒரு அங்கீகாரமும் கிடைக்கும். இது எல்லாமே அவங்களுடைய
குலதெய்வத்தினுடைய இல்லை இஷ்ட தெய்வத்தினுடைய ஒரு அருள் ஆசியால இது வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ துலாம் ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு பணம் நிதி நிலைமை சார்ந்து அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, இவங்க எந்த அளவுக்கு பண வருமானம் இருக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த அளவுக்கு பண வருமானம் இருக்கும். அவங்களோட நிதி நிலைமை எப்படி இருக்கும்னா வந்து ஒரு வருஷம் முன்னாடி 2 வருஷம் முன்னாடி நல்லா இருந்தது எனக்கு வந்து மணி டிரான்சாக்ஷன்லாம், இப்போ அப்படி இல்லையே, அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. அது நடக்கும். ஸோ அப்போது நீண்ட நாள் ஆசை வந்து நிறைவேறும். ஸோ அந்த நீண்ட நாள் ஆசை, ஒரு பொருள் வாங்கணும், ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணணும், அதற்கு வந்து நிறைய பணம் தேவைப்படும். ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை அது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அந்த ஆசை நிறைவேறக்கூடிய வருமானம் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ பொருளாதார உயர்வு அவங்களுக்கு வந்து ஏற்படும். யாராவது அவங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்து ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணுறது, அது ரொம்ப நாளாக அந்த டீலிங்ஸை மேற்கொண்டிருப்பாங்க. இந்த அடுத்து வரக்கூடிய 30 நாட்களில் அந்த டீலிங் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ துலாம் ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்து அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது அதுவும் பெஸ்ட்டாக தான் இருக்கும் வருது. இவங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டாகவே இருக்கும் இந்த அடுத்த 30 நாட்கள் அப்படின்னு இருக்கிறதுனால, அடுத்த 30 நாட்கள் அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ நல்ல விஷயங்களை கண்டிப்பாக தாராளமாக செய்யலாம். ரொம்ப பெஸ்ட்டாக அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரிலேஷன்ஷிப் பார்க்கும் போதும் சரி, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய பிராப்தம் ஏற்படும். சிங்கிளாக இருக்கவங்க வந்து கமிட்மெண்ட்டில் ரிலேஷன்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து நடக்கும். அண்ட் செகண்ட் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு அதற்கான பிராப்தம் வந்து ஏற்படும். மேரேஜ் லைஃப்பில் பிரச்சனையாக இருக்கிறவங்க ஒன்று சேர்ந்து ஏதாவது வெளியே வெக்கேஷன் மாதிரி கூட போயிட்டு வருவாங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஓவரால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்கள்லாம் அடுத்த 30 நாட்களில் அவங்களுக்கு நடக்கும். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்து 30 நாட்கள் அவங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப நாளாக வெயிட் பண்ண ஒரு ஆஃபர் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப நாளாக வந்து பேப்பர் போட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க, எப்போ வந்து என்னை ஜாயின் பண்ண கூப்பிடுவாங்க, எப்போ எனக்கு அந்த ஆஃபர் கிடைக்கும், எப்போ வந்து ஒரு மெசேஜ் வரும் அப்படின்னு. ஸோ அந்த மெசேஜ் அவங்களுக்கு வரும். அது ஓவர்சீஸ் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அடுத்த 30 நாட்களில் ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக இவங்க எதிர்பார்த்த காரியத்தில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம், நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடாது, போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. அதை பண்ணாமல் அன்னன்னைக்கு வேலைகளை அன்னன்னைக்கு செஞ்சுட்டா நிச்சயமாக அவங்க எதிர்பார்த்த அந்த வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். ஸோ துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, அடிபட்டு ஓஞ்சு போனவங்களுக்கு, மனம் ரீதியாக வந்து பெரிய டிப்ரெஷனுக்குள்ளே போனவங்களுக்கு அடுத்த 30 நாட்கள் மிகப்பெரிய ரிலாக்ஸேஷன் பீரியடாக இருக்க போகுது. இதுக்கு மேலே நீங்கள் என்ன வந்து பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பண்ணிட்டீங்க, ஸோ நீங்களே டயர்ட் ஆகிட்டீங்க, அப்போ அந்த நீங்கள் டயர்டான டைமில் நான் வந்து ரிலீஃப் ஆகி வரேன், நான் ரெக்கவர் ஆகி வரேன், இப்படியான விஷயங்கள் வந்து நடக்க போகுது. ஸோ இப்போ முதியவர்கள் எல்லா வலியும் வேதனையும் அனுபவிச்சாச்சு, இதுக்கு மேலே அனுபவிக்க ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே நான் ரெக்கவர் ஆகிறது மட்டும்தான். கஷ்டம்னு ஒன்று வந்தால் அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு சந்தோஷமும் ஒன்று வரும் இல்லையா, அப்போது அந்த மாதிரி சந்தோஷம் வரக்கூடிய காலம் தான் அடுத்த 30 நாட்கள் இவங்களுக்கு. சூப்பர் மேம், ரொம்ப அருமையான தகவலா துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. டேரோ கார்டு ரீட் மூலமா நிறைய விஷயங்கள் நம்ம தினம் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இன்னைக்கு நீங்க சொன்ன தகவல் ரொம்ப அற்புதம் மேம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பயனுள்ள பதிவா அமைஞ்சிருந்ததுன்னா இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சாரா மேடமை நீங்க நேரில் சந்திக்கணும், உங்களுக்கும் டேரோ கார்டு ரீடிங் பண்ணணும், உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுதா, இல்லை இந்த விஷயம் எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு நிறைய உங்களுடைய லைஃப்ல நடக்க போற மாற்றங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி மேடமை நேர்லயும் சந்திக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். மேம் இப்போ ஆன்லைன் கன்சல்டேஷன் அப்படின்னா நமக்கு டைமிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? கண்டிப்பாக ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டைமிங் வந்து மாறும், ஒரு செஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ அவங்க அப்பாயின்மெண்ட்டு உள்ளே வந்துட்டாலே மெசேஜ் பண்ணாலே அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துரும். ஓகே, வீடியோவில் தெரியிற நம்பருக்கு அவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிட்டா போதும் இல்லையா? ஆமாம், மற்ற கைடன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து அதிலே எல்லாமே. சூப்பர் மேம், ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் கொடுத்தீங்க மேம். நன்றி. நன்றி.